வணக்கம். என்னுடைய பெயர் சந்தியா. இங்கு நான் கதை விளக்கமாக கூற வந்துள்ள குறள் 72வது குறள் அன்புடைமை அதிகாரம். குறள் அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது இந்த குறளுடைய விளக்கம் அன்பு இல்லாத ஒரு மனிதர் தன்னுக்கு உடைய பொருள் எல்லாமே தனக்குடையது அப்படின்னு வாழ்வாராம். அன்பு உடைய ஒருவர் தன்னுடைய உயிரையும் உடலையும் கூட பிறருக்காக உழைத்து வாழ்வாராம். இந்த கதையை நான் விளக்கமாக கூறுகிறேன். ஒரு ஒரு ஊர்ல ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்க எல்லா மக்களும் ஒன்று கூடி ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அப்போ எல்லாருமே அந்த ஒரு ஊர் தலைவருக்காக கொஞ்ச நேரம் காத்திருக்கிறாங்க. அப்போ ஒருவர் தலைவர் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பார்த்து கேட்கிறாரு. அப்ப அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, தலைவர் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே இதே மாதிரி பேசிட்டே இருக்கும்போது தலைவர் ஒரு கார்ல இறங்குறாரு. அப்போ கூடவே 4 பெரிய மனுஷங்களும் கூட வராங்க. அப்போ அந்த 5 பேரும் இறங்கி வரும்போது எல்லாரும் அவங்கள பார்த்து வணங்குறாங்க. அப்போ ஆலமரத்துக்கு அடியில அந்த 5 பேரும் உட்கார்றாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் கூடி நின்று பேசுறாங்க. அப்ப அந்த தலைவர் சொல்றாரு. அப்பதான் விஷயத்தையே அவர் சொல்றாரு. அதாவது அந்த கிராமத்துல ஏதோ ஒரு பள்ளி இடிஞ்சு விழுந்துருச்சாம். அதை சீரமைக்கிறதுக்காக பலமுறை அவங்க மனு கொடுத்தும் இன்னும் அவங்க நடவடிக்கை எடுக்காததுனால ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு கலெக்டர் ஆபீஸ்ல கேட்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே மாதிரி பல கிராமங்கள்ல இருந்து நிறைய மனுக்கள் வந்திருக்கு. 200க்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்திருக்கு. இதை ஒவ்வொன்னாதான் நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம கிராமத்துல இருக்க இந்த பள்ளி சீர் செய்ய எப்படியோ 4-5 வருஷம் ஆகும். அதனால நாங்க எல்லாரும் பெரிய மனுஷங்க கூடி நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு தலைவர் சொல்றாரு. அதாவது எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் அவங்க கையில இருக்க காசை பங்கா போட்டு நம்மளோட கிராமத்துல இருக்க பள்ளியை நாமளே சீர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்ப தலைவரும் அவருடைய பங்குக்கு 10,000 ரூபாய முதல் பணமா அவங்களுக்கு கொடுக்கறாங்க. அதே மாதிரி கூட இருந்த 4 பெரிய மனுஷங்க கிட்ட இந்த பொறுப்பையும் ஒப்படைக்கிறாங்க. மறுநாள் ஆகுது. அந்த 4 பெரிய மனுஷங்களும் கிராமத்துல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயா போயிட்டு பணம் எல்லாம் வாங்குறாங்க. எல்லாரும் அவங்களால முடிஞ்ச அவங்க பங்கை எல்லாருமே கொடுக்கறாங்க. இப்படியே எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கும்போது ரங்கநாதன் அப்படிங்கிற ஒருத்தரோட வீட்டாண்ட வாசலாண்ட நிக்கிறாங்க. அப்போ அதுல ஒருவர் சொல்றாரு, இவர் சரியான கஞ்சன், யாருக்கும் உதவியே செய்ய மாட்டாரு, இவர் பணமே கொடுக்க மாட்டாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. இன்னொருத்தர் சரி சும்மாவாச்சு கேட்டு பார்ப்போம், எப்பவும் முன்னாடி மாதிரி இப்பவும் இருப்பாரா, திருந்தி இருப்பாருன்னு நினைச்சு நம்ம கேட்கலாம் வாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சுக்காக கேட்க போறாங்க. அப்போ ரங்கநாதன் என்ன சொல்றாரு, கூப்பிட்ட உடனே இந்த மாதிரி நிதிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவரு என்ன சொல்றாருன்னா, முதல்ல யாரெல்லாம் கொடுக்கலையோ அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு பணத்தை வசூல் பண்ணுங்க, அவங்களும் கொடுத்து இன்னும் காசு உங்களுக்கு தேவைன்னா என்னோட பங்குக்கு ஏதோ கொஞ்சம் தரேன், அப்படி இல்லைன்னா நான் எதுக்கு தரணும் நிதிக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிடுறாரு. அந்த 4 பேரும் எல்லாரும் முடிஞ்ச உடனே எல்லார்கிட்டயும் வசூல் வாங்கி வந்துடுறாங்க. அன்னைக்கு இரவாகுது. அந்த இரவு நேரத்துல ரங்கநாதன் வீட்டுல தீ பிடிக்குது. இது ஊர் ஃபுல்லா பரவுது. ஊர் மக்கள் எல்லாரும் இந்த விஷயத்த தெரிஞ்ச உடனே அலறி அடிச்சுட்டு ரங்கநாதன் வீட்டுல இருக்க நெருப்பை அணைக்கிறதுக்காக தண்ணி மணல் எல்லாத்தையும் போட்டு அணைக்க ட்ரை பண்றாங்க. அப்போ ரங்கநாதம் அவனுடைய மனைவியும் முதல்ல வீட்டுல இருக்க பணம் பொருள் சொத்து அது எல்லாத்தையும் அந்த பத்திரங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணி அவங்க வேகமா வெளியில ஓடி வராங்க. அப்போ அந்த ஊர் தலைவரும் பெரிய மனுஷங்க எல்லாரும் வராங்க. எல்லாரும் தீ அணைக்கிறதுக்காக பாடுபட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த ஊர் தலைவர் கேக்குறாரு, நீங்க பணம் நகை பொருள்லாம் எடுத்துட்டு வந்தீங்களே, உங்க குழந்தைய மறந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு அவங்க குழந்தை உள்ள மாட்டிட்டு இருக்குன்னே தெரியுது. அப்போ வெளியில இருந்து என்னோட குழந்தைன்ட்டு கதறாங்க. உள்ள குழந்தை ரொம்ப அலறி அடிச்சிட்டு அது அழுது. அப்ப ஊர் தலைவர் உடனே உள்ள போயிட்டு அந்த நெருப்பையும் பார்க்காம அந்த குழந்தைய காப்பாத்தி வெளில எடுத்துட்டு தராரு.
அப்போ வந்து ரங்கநாதன் வந்து தலை குனிஞ்சி கண் கலங்கி நிக்கிறாரு. அப்பதான் வந்து ஊர் தலைவர் சொல்றாரு, நீ வந்து யார் மேலயும் அன்பு வைக்காம உன்னுடைய பொருள் எல்லாம் உனக்கு உனக்குன்னு நினைச்சு யாருக்கும் உதவி செய்யாம வாழ்ந்த. ஆனா உன்கிட்ட இருந்து ஒரு பணம் கூட வாங்காத, உதவி கூட வாங்காத இந்த மக்கள் தான் இன்னைக்கு உனக்கு ஒரு உதவியும் தேவைப்படும் போது வந்தாங்க. இதுதான் வந்து அன்புடைமை. இந்த மாதிரி தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து அப்பதான் ரங்கநாதனுக்கு அது புரியுதே. நம்ம வந்து இத்தனை நாளா வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு வெறுமையான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அதனால இதுக்கு பிராயச்சித்தமா இந்த அவர் சேர்த்து வச்ச நகை, பணம் எல்லாத்தையும் ஊர் தலைவர்கிட்ட கொடுத்து, இதையே நீங்க பள்ளி சீரமைப்புக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து திருந்திடுறாரு. இதுதான் இந்த குறளுடைய கதை விளக்கம். நன்றி.